அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அமர்ந்துள்ளார். வணக்கம் ராஜகம்பீரன் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சமீபத்துல ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க சார். இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆதவர்ஜுனா புஷியான் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு 20 செகண்டுக்கும் குறைவான வீடியோ தான். அண்ணாமலை அவர்கள் ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு 18% ஓட்டு வாங்கிட்டாரு, ஆனா எடப்பாடியை நம்பி எவனும் கூட்டணிக்கு வர மாதிரி தெரியல அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. நடந்து போய்கிட்டு இருக்காங்க, முன்னாடி வந்து போன் இருக்கு, கேமரா எடுக்கிறாங்கன்னு தெரியுது. இருந்தாலும் எடப்பாடியை வந்து உரிமையில பேசியிருக்காரு. எடப்பாடியை நம்பி எவனும் கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு ரொம்ப கீழ்த்தரமா பேசியிருக்காரு. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? குறிப்பாக வந்து விஜய்க்கு எடப்பாடி காத்திருந்தாருன்னு ஒரு காலகட்டங்களில் செய்தியெல்லாம் பரப்பப்படுச்சு, அது உண்மையும் கூட. இப்போது எடப்பாடியை வந்து ஆதவர்ஜுனா அடிக்கிறாரு. இதன் மூலமா என்ன சார் மெசேஜ் சொல்ல வராரு? நாங்க வந்து கூட கூட்டணிக்கு வரமாட்டோம், என்டிஏக்கு வரமாட்டோம் அப்படின்னு ஆதவர்ஜுனா இந்த மெசேஜ் மூலமாக சொல்ல விரும்புகிறாரா? தேமுதிக எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி போட்டி போட்ட சட்டமன்ற தேர்தலாக 2011 இருந்தது. திமுகவிற்கு அவர்கள் வர மறுத்தார்கள். அதை பயன்படுத்தி கொண்டு ஜெயலலிதா யாருக்குமே வந்து இணங்கி போக மாட்டார், யாரோடையும் உடன்பாடு வைத்துக் கொள்ள விரும்ப மாட்டார் என்கிற நிலைமையில இருந்த ஜெயலலிதா தேமுதிகவோடு உடன்பாடு வைத்துக் கொண்டார்கள். இந்த கூட்டணி 100 நாள் கூட நிலை பெறவில்லை, நீடிக்கவில்லை. ஆனால் எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் வந்தார். அந்த தேமுதிகவினுடைய வெற்றி வாய்ப்பு இன்றைக்கு என்னவாக இருக்கிறது? 3% சார். 1% கீழாகி விட்டார்கள் என்கிற நிலைமை வந்துவிட்டது. 3%. ஆமா. அப்ப அரசியல் கட்சிகளிலே வந்து நீங்கள் இன்றைக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்க? இன்னைக்கு ராஜ்யசபா உறுப்பினர் வாய்ப்பை தரமாட்டோம்னு அதிமுக மறுக்கிறாங்களா இல்லையா? அப்ப எல்லா காலகட்டத்திலையுமே நிலைத்த வெற்றி பெறுகிறவர்கள் என்று யாரும் கிடையாது, முதல்ல கிடையாது. ஆமா. ஆனால் தனக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்கிறது, தனக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது என்று தெரியாத கருவுக்குள் இருக்கிற குழந்தை இன்னும் கண் விழிக்காமல் இருப்பதை போல, வெளி உலகத்தையே இன்னும் பார்க்காததை போல, கருவறைக்கு இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் வந்து இவ்வளவு எகத்தாளமாக பேசுவதற்குல ஏறத்தாழ வந்து 7 முறை ஆட்சியிலே வந்து அதிமுக இருந்திருக்கிறது. எடப்பாடியை சேர்த்து. எடப்பாடி ஒரு முன்னாள் முதல்வர், முன்னாள் முதலமைச்சரே. நீ முதலமைச்சராக வருவதற்கு கனவு காண்கிற இடத்துல விஜய் இருக்கிறாரே. முதலமைச்சர் பதவியை அனுபவித்த முன்னாள் முதலமைச்சர் இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கு. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர். எதிர்கட்சி தலைவர். நான் கேட்கிறேன், நீங்கள் எதிர்கட்சி தலைவராவது வர முடியுமா? உலகநாயகன் குழந்தை நட்சத்திரமாக இருந்து நடித்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவிலே எத்தனையோ வேடங்களிலே நடித்தவர், உலகமே வியக்கக்கூடிய படங்களிலே, வெற்றி படங்களிலே தேசிய விருதுகளை எல்லாம் பெற்றவர் வானதி சீனிவாசன் தோற்கலையா? அப்ப அரசியல்ல உங்களுடைய இடம் இன்னும் உறுதி செய்யப்படலை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய இடம் உறுதி செய்யப்படல. எடப்பாடியை நக்கல் அடிக்கிற அளவுக்கு, கிண்டல் அடிக்கிற அளவுக்கு ஆதவர்ஜுனாவுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நம்ம ஊர்ல குறி சொல்றவனும் தேர்தல் வியூகம் வகுக்கிறவனும் ஏறத்தாழ ஒண்ணுதான். ரெண்டுமே என்ன, அது கணிப்பு. ஜோசியத்துக்கு கூட வந்து ஜோதிடத்தை கூட கணிதம்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அது ஒரு கணிப்பு. எல்லா முறையுமே இவர்கள் கணித்தது மட்டுமே நடக்கிறதா? தேர்தல் வியூக வகுப்பாளர்ல இவருக்கெல்லாம் ஆதவர்ஜுனாவுக்கெல்லாம் முன்னோடியா இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் பீகார் தேர்தலில் தோற்று போலையாப்ப, இடைத்தேர்தலில் தோற்று போலையா? டெபாசிட் கூட வாங்க முடியல. 10 முதலமைச்சர்களை நான் வந்து உருவாக்கி இருக்கிறேன், 10 பேரை நான் வெற்றி பெற வைத்திருக்கிறேன், நான் தான் எல்லாரையுமே உருவாக்கினேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிற பிரசாந்த் கிஷோர்னால தேர்தல் வெற்றியை பெற முடிகிறதா? வாய்க்கு வந்தபடி பேசுகிறார்கள். ஏன் சார் அதிமுகவை டார்கெட் பண்ணணும்? அதாவது திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் நமக்கு வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்து அதிமுக வந்து மறைமுகமாக சிண்டி பார்க்கிறாரா ஆதவர்ஜுனா? இல்ல, ஆதவர்ஜுனாவிற்கு அரசியலை பொறுத்த வரையில யூகத்திலே வேணால் வேலை செய்திருக்கலாம், யூக வகுப்பாளராக வேண்டுமானால் வேலை செய்திருக்கலாம். களத்திலே வேலை செய்திருக்கிறீர்களா? விசிகால வேலை பார்த்திருக்காரு. விசிகால என்ன களத்தில் வேலை பார்த்தாரு? விசிகாவில் திருமாவளவனோடு நேரடியாக போய் எனக்கு ஒரு டொனேஷனை கொடுத்துட்டு கட்சியில் சேர்ந்துட்டு என்னை மாநாட்டில் பேசவங்க, அங்கே பேசவங்க, இங்கே பேசவங்கன்னு அவர் கூட காரில் கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருக்காரு. வேற என்ன அவர் என்ன களப்பணி செய்தார்? அதுக்கு வந்து சாதி ஆணவ படுகொலை நடக்கிற இடத்துல போய் களத்தில் போய் அவர் பிரச்சனைக்குரிய ஆர்ப்பாட்டங்களில் போய் முதலாளர் நின்று அவர் நடத்திருக்காரா? கட்சி அவங்க வந்து 30-35 வருஷமா கட்சி நடத்துறாங்க. இவர் திடீர்னு உள்ள போய்கிட்டு நான் தான் அந்த கட்சியவே நடத்துறேங்கிற மாதிரி ஓவரா சீனை போட்டாரு, விரட்டி விட்டாங்க கட்சி விட்டு. இல்ல சார், அவரா வெளியே வந்துட்டாரு. ரெண்டும் ஒண்ணுதாங்க.
நீங்க இன்னைக்கு சோறு கிடைக்காதுன்னு சொல்ற அன்னைக்கு நான் விரதம் சொல்ற மாதிரி நீங்க சொல்றது அது ஒரு கௌரவமா சொல்லிக்கிறது. சோத்துக்கு இல்லாதவன் சொல்லிடக்கூடாதுங்கிறக்காக நான் இன்னைக்கு விரதங்க சாப்பிட மாட்டேங்கிறதா. இங்க சோத்துல இலை போட ஆள் இல்லை. அவரை யார் வைத்துக்கொள்ள விரும்பினா? அவரை சஸ்பெண்ட் தானே பண்ணாங்க. ஆமா, அந்த கட்சிக்கு ஒரு விசுவாசமாக இருந்தாரா? அந்த கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்கிறதுக்கான வேலைகளை செய்தாரு. சாதி என்பது 2000 காலத்து பிரச்சனை. அது ஆண்டாண்டு காலமாக நூற்றாண்டுகளை கடந்து 1000 ஆண்டு கால பிரச்சனை. அது வேங்கை வெயில்ல எவனோ ஒருத்தன் விபரீதமான ஒரு இதுல இறங்கிட்டாங்கிறதுக்காக திமுகவா சாதியை கண்டுபிடிச்சான்? திமுக காரனா வந்தது காரணம். சரி, இவர்கள் எல்லாம் சாதி எதிர்ப்பாளர்களா? வேங்கை வெயில் பிரச்சனையை மையமாக வைத்து அரசியல் விளையாட்டில் ஈடுபடுகிறவன் எல்லாருமே சனாதனத்தை எதிர்க்கிறவனா? சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறவனா? சாதி ஒழிப்பு போராளியா? கிடையாதுல. அம்பேத்கரை ஏற்றுக்கொள்கிறவனா? சும்மா உதட்டு சாயம் மாதிரி ஏதாவது ஒரு கருத்தை நீங்களா பேசலாம். உங்களுடைய உண்மையான உள்ளம் என்னவாக இருக்கிறது? ஒரே ஒரு நாள் அம்பேத்கர் புத்தகத்தை நாங்க வெளியிடுறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் நீங்க சீன் போட்டீங்க. அதுக்கு பின்னாடி நடந்த பட்டியலின மக்களுக்கு நேர்ந்த பாதிப்புகள் குறித்தோ வன்கொடுமைகள் குறித்தோ ஏதாவது குரல் கொடுத்திருக்கிறீர்களா? களத்துக்கு போயிருக்கிறீர்களா? எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு லெட்டர் பேடு கட்சிக்காரன் கூட ஒரு 100-150 பேர், ஒரு 500 பேர் அதிகமா இருக்கிற லெட்டர் பேடு கட்சிக்காரன் கூட ஒரு 100-150 பேரை 2-3 வேனை பிடிச்சி ஏத்திட்டு போய் வாடகைக்கு போராட்டம் பண்ணுவான். ரோட்டை மறிப்பான், சாலை மறியல் பண்ணுவான். ரஜினிகாந்த் வீட்டுக்கு முன்னாடி கருப்பு கொடி ஏந்துவான். சிறிய கட்சிகளா இருக்கிறவன் கூட பல பெரிய போராட்டங்களை நடத்தியிருக்கான். ஆமா, மாபெரும் கட்சிகள் நடத்த முடியாத போராட்டங்களை சிறிய கட்சிகள் நடத்தியிருக்கான். அண்ணன் வேல்முருகன் டோல்கேட் உடைக்கலையா? எத்தனையோ கட்சிகள் உடைத்திருக்கிறாங்க, எவ்வளவு கட்சிகள் போராடி இருக்கிறாங்க. ஆனா திராவிடர் கழகத்துல என்ன லட்சக்கணக்கான பேரா இருக்கான்? ஆனால் ஊருக்கு ஒருத்தன் தான் இருப்பான். ஆனால் உணர்வு பூர்வமா இருப்பான். கம்யூனிஸ்ட் கட்சியில ஆளு கணக்கில் அடங்காத கட்டுக்கடங்காத கடல் மாதிரி கூட்டத்தெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியில பார்க்க முடியாது. ஆனா ஒருத்தர் இருந்தாலும் விவரமா இருப்பான், ஆனா உணர்வு பூர்வமா இருப்பான். அவர்கள் நடத்துகிற போராட்டத்தை பார்த்து அரசு அச்சப்படும். சாம்சங் போராட்டம் ஏன் இப்ப அனகாபுத்தூர்ல வெளியேற்றப்படுகிற வீடுகள் வெளியேற்றப்படுகிறார்கள்ங்கிறதுக்கு போய் திருமுருகன் காந்தியில இருந்து எல்லா தலைவர்களும், ஜவாஹிர்லால இருந்து சண்முகத்துல இருந்து சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகத்துல இருந்து எல்லாரும் போறாங்கல்ல. விஜய் போனாரா? எங்கே மக்களுக்கு பாதிப்பு இருக்கிறதோ அவர் போனா கூட்டம் வந்திருக்கிறாங்க சார், மக்கள் வந்துருவாங்க, அவருக்கு பாதுகாப்பு இல்லாம போயிருங்கிறாங்க. விஜய்க்கு இருக்கிற ஒரே ஒரு தகுதி என்னன்னா, அவர் அரசியல் ஞானி கிடையாது. அவர் மார்க்சியமோ பெரியாரியமோ புரட்சிகர தத்துவங்களையோ கரைத்து குடித்தவர் கிடையாது. அடிப்படை அறிவே அவருக்கு அரசியலில் இன்னும் போதுமான அளவுக்கு சேர்ந்ததா என்று புரிதல் இருக்கிறதா என்று யாருக்குமே தெரியாது. அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு தகுதி என்ன? அவரை பார்ப்பதற்கு கொஞ்சம் பேர் கூட்டம் வர்றான், அவ்வளவுதானே. அந்த கூட்டம் அந்த கூட்டத்தையும் வரக்கூடாது, பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாருன்னா இவர் அரசியல் எப்படி வெல்வாரு? எம்ஜிஆருக்கு வராத கூட்டமா? நடிகர்களுக்கு வராத கூட்டமா? மெரினாவில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு, எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் திரண்டான். எல்லா நடிகர்களும் தான் இன்னைக்கு வந்தாங்க. விஜய் மட்டும் வந்தாரு, நயன்தாரா வந்தாங்க, எத்தனையோ பேர் ராகவா லாரன்ஸ் வந்தாரு, எவ்வளவு பேர் வந்தாங்க. அதனால அவர்கள்லாம் தலைவர்கள் ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல. கூட்டத்திலே எல்லாரும் கூடுவார்கள், கூடி கூடி கலைவார்கள். யார் நிலை பெறுகிறார்கள்? ஒரு அரசியல் தத்துவத்திலே யார் நிலை பெறுகிறார்கள், யார் நீடிக்கிறார்கள், யார் செயல்படுகிறார்கள், யார் போராட்ட களங்களுக்கு வருகிறார்கள், அவங்கதான் அரசியலை முன்னகர்த்த முடியுமே தவிர கும்பலா கூடி கூடி கலைகிறான்னா கோயில் திருவிழாவுக்கு கூடுவான், மதுரையில கள்ளழகர் ஆத்துல இறங்குறான்னா கூடுவான், மயிலாப்பூர்ல 63 திருவிழாவுக்கு கூடுவேன், வேளாங்கண்ணில அன்னை மாதா திருவிழாவுக்கு கூடுவான். எல்லாத்துக்கும் தான் கூட்டம் வராது. இடம் எங்க இருக்கிறது? தினசரி சாயங்காலம் போனீங்கன்னா மெரினா பீச்சில் தான் கூடுவான். சுண்டல் விற்கிற இடத்துல கூட தான் கூட்டமா இருக்கு. அதனால சுண்டல் விற்கிறவர் தான் மெரினா பீச்சில் அந்த பகுதி சேப்பாக்கம் தொகுதிக்கு எம்எல்ஏ வருவார்னு சொல்றதா? என்னது? கூட்டத்துக்கு கூடுவதனால ஒரு மாற்றம் நிகழும் என்பது என்ன வகையான நியாயம்? சார், விஜயால ஒரு 20% ஓட்டு வரைக்கும் வாங்க முடியும். விஜய்க்கு ஒரு அறிமுகமே தேவையில்லை. திருத்தணியில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் அவருக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குங்கிறாங்க சார். இது ஒன்றும் சினிமா கிடையாதுங்க. சினிமாவில் நீங்க 200 ரூபா டிக்கெட்டை கொடுத்து படம் பார்ப்பான். விஜய் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா குத்துப்பாட்டுக்கு ஆடுறாரு, அவரே சொந்த குரல்ல பாடுறாரு, ஆக்ஷன் சீன் நல்லா அலப்பறையா பண்றாருன்னு பார்க்க வருவேன். 200 ரூபா கொடுத்துட்டு வருவான், 500 ரூபா செலவு பண்ணி படம் பார்க்க வருவேன். ஓட்டு கேட்க போனீங்கன்னா எனக்கு 500 ரூபா கொடுறான்னு கேட்பேன். விஜய் கொடுக்க மாட்டாரா? விஜய் கொடுக்கறதுக்கு தயாரா இல்லையா? அவர்தான் சொல்றாரு. நேத்திக்கு சொன்னார்ல சார், என்ன சொன்னாரு? ஓட்டுக்கு பணம் கொடுக்கறவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு இருக்காருல்ல, சொல்லியிருக்காருல்ல. ஓட்டுக்கு பணம் கொடுக்காதவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியுமா? வாக்காளர்கள் மனநிலை அவருக்கு தெரியுமா? எந்த கட்சிக்காரன், நான் சொல்றேன் எல்லா தத்துவங்களையும் விட்டுருங்க, திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட், முற்போக்கு, பிற்போக்கு, பாஜக, வலதுசாரி, இடதுசாரி, எல்லாருமே காசு கொடுக்கறவனுக்கு தான் ஓட்டு போறோம்னு வாக்காளர்கள் சொல்றானா இல்லையா? நான் மனசாட்சியோட கேட்கிறேன். நான் அரசியல் எந்த சார்பு நிலைக்கு அப்பாற்பட்டு கேட்கிறேன்.
ஓட்டுக்கு பணம் வாங்காம ஓட்டு போடுறதுக்கு வாக்காளர்கள் தயாரா இருக்கானா? ரொம்ப விதிவிலக்கா இந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மாதிரி 1-2 பேர், சில வேட்பாளர்களுக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் மாதிரி 1-2 விதிவிலக்குகள் இருக்கு. நாம் தமிழர் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது இல்ல, அதனாலதானே ஜெயிக்கல. எல்லா காசையும் வெளிநாட்டுல இருந்து வசூல் பண்ணி அவங்களே வச்சு தின்னுக்கிட்டாங்கன்னா மக்களுக்கு கொடுக்கணுங்கிறான்ல. எனக்கு நீ சம்பாதிக்கல, எனக்கு கொஞ்சம் கொடுப்பா, கொடுக்குறவனுக்கு தான்ப்பா ஓட்டு போட முடியுங்கிறான்ல. கொடுக்குற அளவுக்கு வரலங்கிறாங்க சார். கொடுக்குற அளவுக்கு வரல, நீனா கார் வாங்கிக்கிற, ஈசிஆர்ல பங்களா வாங்கிக்கிறேன்னு கேட்கறான்ல. இருக்கிறது வாடகை வீடு என்று சொல்லி கொடுக்குறாரு. அது உண்மையாது. கொடைக்கானல்ல சொத்து வாங்கின தகராறுல தான் கட்சிக்காரனே நீக்கினார். அதற்கு பத்திரம் பதிஞ்சவன், சொத்துக்கு எல்லா பதிவு வேலைகளும் பார்த்தவன் எனக்கு நண்பன், திண்டுக்கல் மாவட்ட செயலாளர். நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியேறிட்டான். எத்தனையோ பேர் சொல்றாங்க, அந்த ரெக்கார்டெல்லாம் வெளியிட்டாங்க. எல்லா கட்சிக்காரனுக்கும் என்ன லட்சணத்தில் இருக்கிறார்கள்னு மக்களுக்கு தெரியும். சரி, யாரையும் நீங்கள் புனிதப்படுத்த முடியாது. மக்களோடு மக்களாக போராட்ட களங்களுக்கு, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு வராத ஒருவர் சினிமா நட்சத்திரமா இருந்தாலும் சரி, சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் சரி, சும்மா ஸ்டாரா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உன்னை வேடிக்கை பார்ப்பானே தவிர ஒரு நாளும் நம்ப மாட்டான். அதுக்கு தான் சமகால உதாரணம் உலகநாயகன் கமலஹாசன், கடந்த கால உதாரணம் சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசனால வெல்ல முடிந்ததா? டெபாசிட் கூட வாங்க முடியல சார். நீங்க கமலஹாசனையும் சிவாஜியையும் பாக்குற மாதிரி விஜயை பார்க்க முடியாது சார். விஜய் இன்னைக்கு டாப் ஸ்டார் சார், சூப்பர் ஸ்டாருடைய பிசினஸ் எல்லாம் மிஞ்சிட்டாரு சார். அவர் அரசியல் பேசுறாரு, திமுகவுக்கு எதிராக மிக கூர்மையான விமர்சனங்களை வைக்கிறாரு. அவருடைய அறிக்கையெல்லாம், சமீப கால அறிக்கையெல்லாம் நீங்க பாக்குறீங்களே. பாஜகவோடு நீங்க கள்ள கூட்டணி வச்சிருக்கீங்க, நீங்க மறைமுக கூட்டணி வச்சிருக்கீங்க, நேரடியாக கூட்டணி வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு ரொம்ப ஷார்ப்பாக திமுக நோக்கி அட்டாக் பண்றாரு. மறைமுக கூட்டணி விஜய் வச்சிருக்கிறாருங்கிறத உண்மை. யார் கூட வச்சிருக்காரு? பாஜக கூட. பாஜக என்றைக்காவது கடுமையா கண்டித்திருக்கிறாரா? திமுக கொள்கை எதிரின்ட்டார் சார். பாஜக முதல்ல சொல்றீங்க. களத்திலே நீங்கள் அவரை எதிரியாக கருதி நீங்கள் களத்திலே செய்த சாதனை என்ன? நான் கேட்கிறேன், மும்மொழி கொள்கை ஒரு கொள்கை இருக்கல. இந்தி திணிப்பை மீண்டும் திணிப்பதற்கு, 3வது மொழியை திணிப்பதற்கு முன்முயற்சி செய்யறாங்கல்ல. ஆமா. அதற்கு எதிராக ஏன் மத்திய அரசினுடைய அலுவலகங்களுக்கு முன்பு மிகப்பெரிய இளைஞர் படையை வைத்திருக்கிற, மிகப்பெரிய இளைஞர் சக்தியை வைத்திருக்கக்கூடிய விஜய் ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்தல? ஏன் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தல? ஏன் களத்துக்கு வரவே இல்லை? இது போன்ற பல கேள்விகள் இருக்கிறது. சும்மா அறிக்கை விடுறேன், எக்ஸ் தளத்துல அறிக்கை விட்டா தெருவோரத்துல இருக்கிறவன் சாமானியனுக்கு போய் சேருமா? சார், அதிமுகவை ஆதவர்ஜுனா அட்டாக் பண்ணியிருக்காரு. இதை பத்தி சீமான்ட்ட கேட்கும் போது, நீங்க அதிமுக கூட்டணிக்கு வாங்க, உங்களுக்கு துணை முதல்வர் பதவி வாங்கி தரேன் அப்படின்னு ஆதவர்ஜுனா சொன்னதாக இன்னைக்கு பிரஸ் மீட்ல ஓப்பனா வச்சிருக்காரு. ஆதவர்ஜுனா என்னதான் சார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு? ஆதவர்ஜுனா பொலிட்டிக்கல் புரோக்கரா வேலை செய்யறாரு. நான் உனக்கு துணை முதலமைச்சர் வாங்கி தரேன், நான் உனக்கு அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன், சரி அப்படின்னு சொல்லி நீங்க அது ஒரு புரோக்கர் வேலை மீடியேட்டர் வேலை பாக்குறாரு. வேற இதற்கு என்ன அர்த்தம்? அது ஓகே. அதிமுகவிலே துணை முதலமைச்சர் பொறுப்பு உங்களுக்கு வாங்கி தர்றேன்னு சொல்றதுக்கு இவர் அதிமுக பொறுப்புல இருக்காரா? ஆதவர்ஜுனா அதிமுக பொறுப்புல இருக்காரா? இல்ல. அதை யார் சொல்லணும்? எடப்பாடி சொல்லணும், செல்லூர் ராஜ் சொல்லலாம், ஜெயக்குமார் சொல்லலாம், கட்சியின் முதன்மை பொறுப்பாளர்கள் சொல்லலாம், முத்துசாமி சொல்லலாம், தங்கமணி சொல்லலாம். யார் சொல்றது? இப்ப ஆதவர்ஜுனாவுடைய வேலை என்னன்னா, இந்த கட்சிகளை எல்லாம் கலைத்து விளையாடுகிற விளையாட்டை ஒரு விசிகாவில் நிகழ்த்த பார்த்தாரு. திருமாவளவன் விழித்துக் கொண்டார், வெளியேற்றப்பட்டார். விவரம் இல்லாதனால விஜய் அவரை கட்சியில சேர்த்திருக்காரு. அவர் என்னமோ அவர் தான் கட்சியை நடத்துறது மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறார். எடப்பாடி பழனிசாமியை எகத்தாளம் பேசுவதன் மூலமாக தமிழக வெற்றி கழகம் அடையக்கூடிய அரசியல் லாபம் என்ன? நான் கேட்கிறேன். ஒண்ணும் இல்லையா? ஒண்ணுமே கிடையாது. நாளைக்கு அண்ணாமலையை நீ அகற்றினால்தான், அந்த பதவியிலிருந்து தூக்குனா தான் நான் கூட்டணிக்கு வருவேன்னு நிபந்தனை விதித்தார எடப்பாடி பழனிசாமி. இதே நிலைமை நாளைக்கு ஆதவர்ஜுனாவை தூக்கு நான் கட்சிக்கு வர்றேன், கூட்டணி சேருவேன்னு சொல்றதுக்கான நிபந்தனை விதிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எனவே ஆதவர்ஜுனா அரசியலினுடைய அடிப்படை அரிச்சுவடி கூட தெரியவில்லைங்கிறதா உண்மை. சார், எடப்பாடி அண்டர் எஸ்டிமேட் பண்றாரா சார் ஆதவர்ஜுனா? உங்ககிட்ட என்ன இருக்கு? ரொம்ப ரொம்ப கம்மியான ஓட் பேங்க் இருக்காங்க, யாரு கூடயாவது கூட்டணி வச்சுதான் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க, நம்ம எவ்வளவு வேணும்னாலும் பார்கெனிங் பண்ணலாங்க ஒரு மைண்ட் செட்டை எடப்பாடியை சீண்டி பாக்குறாரா ஆதவர்ஜுனா? எடப்பாடியை சீண்டி பார்க்கக்கூடிய தகுதி முதல்ல ஆதவர்ஜுனாவுக்கு இருக்கிறதா? தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஆளுகிற அரசை கழித்து விட்டு, ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவை கழித்து விட்டு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சின்னு எது? அதிமுக தான் சார். அதிமுக தான் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக அவங்க தான் இருக்காங்க. ஆமா. கூட்டணி கணக்கை கழித்து விட்டு பார்த்தால், கூட இருப்பவர்களுடைய முரண்பாட்டை கழித்து விட்டு பார்த்தாலும் 63 எம்எல்ஏக்கள் அவர்கள்ட்ட தான் இருக்கிறாங்க. 63 எம்எல்ஏ வச்சிருக்கிறவங்க பாஜகவில் இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏக்களே அதிமுகவின் தயவுனால்தான் வெற்றி பெற்றார்கள். அதிமுக போட்ட பிச்சைகளே தான் அவர்கள் எம்எல்ஏக்கள் ஆனார்கள் என்று பகிரங்கமாக சி வி சண்முகம் போன்றவர்கள் பேசினாங்க. ஆமா, அது உண்மையும் கூட.
மறுக்கவே முடியாது. எந்த தைரியத்துல வந்து நான் கேட்கிறேன், 63 எம்எல்ஏக்களை அதிமுக உருவாக்கி வைத்திருக்கிறது, எதிர்கட்சி வரிசையில் இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிறது, அந்த இடத்தை வந்து விஜய் பிடித்து விடுவாரா? நான் சவால் பண்றேன். இந்த காணொலியை நீங்கள் வந்து தேர்தலுக்கு பின்பு கூட நீங்க பயன்படுத்தி பாருங்க. நான் சவால் பண்றேன். அவரால் எதிர்கட்சி தலைவராக முடியுமா? முதலமைச்சராக கனவு காண்கிறீர்கள், அவ்வளவுதான். கைப்பற்றுவதற்கான ஏதாவது ஒரு தகுதி இருக்கிறதா உங்களுக்கு? கள செயல்பாடு இருக்கிறதா? அதிரக்கூடிய போராட்டம் இருக்கிறதா? நீ அறிவிப்பீர்களா? வக்பு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக நாங்கள் வழக்கு போட்டோம்னு பேசுறீங்களே, இந்த சட்டத்தை வாபஸ் பெறுகிற வரைக்கும் சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்துவோம் சொல்ல தைரியம் இருக்கா? எத்தனையோ போராட்டத்தை திமுக நடத்தி இருக்கிறதுங்க. பொடா சட்டத்தை நீக்குகிற வரைக்கும் நாங்கள் சிறை நிரப்பும் போராட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. திமுக எமர்ஜென்சியை எதிர்த்து இருக்கிறாங்க. பெரிய பெரிய அரசியலில் பேரிடர் காலங்கள்ல எல்லாம் போராடி இருக்கிறாங்க. அப்படி ஒரு போராட்டத்தை அறிவிப்பதற்கு இளைஞர் படையை வைத்திருக்கிறார். நான் சொல்றது வந்து முதியோர்களின் கட்சி அல்லது இளைஞர் சக்தி மட்டுமே, 2K கிட்ஸ் மட்டுமே, 30 வயதுக்கு கீழானவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஒரு கள போராட்டத்தில் கிடையாது. இப்ப விஜய் வந்து பனையூர் பங்களாவில் பத்திரமாக இருக்கிறார். தன்னை பார்ப்பதற்கு கூட்டம் வந்து விடும் என்பதற்காக பவுன்சர்களின் பாதுகாப்பில் இருக்கிறார். இப்போ இசட் கொடுத்திருக்காங்க, வைப்பிரிவு கொடுத்திருக்காங்க, ஒய்பிரிவு பாதுகாப்பை கொடுக்கிறார்கள். அப்போ கூண்டுக்குள்ள இருக்கிற கிளி மாதிரி எப்பயாவது சீட் எடுக்க வெளியே வர்றீங்க. அப்ப கரெக்டா திமுக அட்டாக் பண்றாருல. திமுகவை பார்த்து யார் வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம். திமுக அதனால தெரிந்து விடுமா? திமுக வந்து எத்தனையோ எதிர்ப்புகளை கடந்து வந்த இயக்கம், நெருப்பாற்றில் நீந்தி கடந்த இயக்கம், மிசாவையே பார்த்த இயக்கம்னு அவங்க சொல்றாங்க. மிசாவை மட்டும் இல்லங்க, எத்தனையோ எதிர்ப்புகளை இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் நினைத்தார்களா? ஏன் மறைமுக கூட்டணி நீங்க பேசுறாங்க, ஏன் நேரடி கூட்டணிக்கு போக முடியாதா? நாளைக்கு நிதிஷ்குமார் வந்து நான் வந்து விலகிக்கிறேன், ஆதரவை வாபஸ் பண்றேன், நிதிஷ்குமார் வந்து நாளைக்கு நான் ஆதரவை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றாருன்னா திமுகவின் காலடியிலே வந்து விழுக வேண்டிய அவசியம் பாஜக இருக்கிறது. ஆளுகிற அரசியல் 22 MP மறைமுக கூட்டணி. அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களோட இருக்கிறாங்க. விஜய்கிட்ட வருவாங்களா? அவர்கிட்ட எம்பி இருக்காங்களா? எம்எல்ஏ இருக்காங்களா? கவுன்சிலர் இருக்காங்களா? வார்டு மெம்பராக இருக்காங்களா? என்ன கட்சி வச்சிருக்கீங்க நீங்க? இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத நீங்க எல்லாம் 75 ஆண்டு காலம், 3/4 நூற்றாண்டுக்கு மேலாக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சி திமுக, 52 வருஷத்துக்கு மேலாக இயங்கக்கூடிய கட்சி அதிமுக. இந்த 2 கட்சிகளை வெல்வதற்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கு? இளைஞர்கள் பலம் இருக்கு, தொண்டர்கள் பலம் இருக்குங்கிறாங்க சார். கற்பனையும் கனவுகளும் தான் இருக்கு. களத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா? நான் தமிழக வெற்றி கழகத்துக்காரனுக்கு சவால் வரேன். களத்துல நீங்க யாராவது இருக்கீங்களா? மக்கள் பிரச்சனை நீங்க இருக்கீங்களா? அதுதான் உதாரணம் கேட்டேன். அனகாபுத்தூர்ல நீங்க இருந்தீங்களா? டங்ஸ்டன் போராட்டத்துக்கு களத்துல இறங்கி போராடின இடத்துல மக்களோடு மக்களாக வந்து நீங்கள் வழி நடத்துகிற இடத்துல நீங்க இருந்தீங்களா? சமீபத்துல வடசையில வந்து குடிசை எரிஞ்சு போச்சு. அங்க போய் நின்னாங்கல்ல தாவேக தொண்டர்கள், என்ன பண்ணாங்க? அங்க போய் உதவி பண்ணாங்கல்ல, அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பண்ணாங்கல்ல. பனையூர் பங்களால இருக்கிற பண்ணையார் என்ன செய்தார்? சிஎம் போனாரா? குளத்தூருக்கு போன சிஎம் வந்து அங்க போல. மந்திரிகள் போனாங்க, மற்ற நிர்வாகிகள் போனாங்க, கட்சிக்காரர்கள் போனாங்க. இவங்க யாரு போனா? புஷியானந்த் என்ன செஞ்சாரு? அதை வந்து பிரச்சனையாக்குவதற்கு, அரசியலாக்குவதற்கு போனாங்களே தவிர களத்திலே இவர்கள் யார் முகத்தை காட்டி அரசியல் செய்கிறார்களோ அவர் வந்து களத்துக்கு வரணுங்க. சிஎம் வந்து நீங்க சொல்லக்கூடாது இவர் சிஎம்மா. நான் கேட்கிறேன், சிஎம்க்கு வந்து 1000 வேலை இருக்கு. விஜய்க்கு என்ன வேலை இருக்கு? ஜனநாயகனுக்கு டப்பிங் பேசுற வேலை தானே இருக்கு. வேற என்ன வேலை இருக்கு? விஜய் என்ன செய்யறாரு? விவசாயம் பாக்குறாரா? தொழிற்சாலை நடத்துறாரா? என்ன செய்யறாரு? சினிமாவில் எவனோ கதை எழுதுறான், யாரோ மேக்கப் போடுறான், யாரோ இசையமைக்கிறான், யாரோ பாட்டு எழுதுறான், யாரோ எடிட் பண்றான். நீ வந்து ஒரு பத்திரமா வந்து ஒரு கேரவன்ல உட்காந்துக்கிட்டு இடையில வந்து 2 டைலாக் பேசிட்டு மறுபடியும் கேரவன்ல ஏறி போறீங்க. உங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னு நான் கேட்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் வந்து விசேஷத்துக்கு வர்றது மாதிரி வந்துட்டு மாசத்துல நீங்க காலண்டர் எடுத்து பாத்தீங்கன்னா வருடாந்திர விடுமுறை நாட்கள்னு வச்சிருப்பாங்க. காலத்துக்கு பின்னட்டியில அரசு விடுமுறை நாட்கள், இந்து பண்டிகைகள், இஸ்லாமிய பண்டிகைகள், கிறிஸ்தவ பண்டிகை வச்சிருப்பாங்க. வருஷத்துல இத்தனை நாள் விடுமுறை. அது மாதிரி ஒரு மாசத்துல வருஷத்துல வந்து நான் 10 நாள் மட்டும்தான் நான் களத்துக்கு வருவேன்னு சொல்லக்கூடிய ஒருவரை நம்பி கொண்டு இந்த நாட்டினுடைய எல்லா அதிகாரத்தையும் ஒப்படைச்சிருவாங்களா? மக்களே, வாக்காளர்கள் ஒப்படைச்சிருவாங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வாக்காளர்களுமே விஜய் ரசிகர்களா? நான் கேட்கிறேன். ரசிகர் மன்ற தேர்தலா இது? சட்டமன்ற தேர்தலா? ரசிகர் மன்ற தேர்தலாங்க? சட்டமன்ற தேர்தல் தான். அப்ப ரசிகர் மன்றத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு நீங்க என்ன செய்ய முடியும்? கோழி முட்டையில புல் புடுங்கிற வேலையா உங்களுக்கு? களத்துக்கு வராத ஒருவரை எப்படி மக்கள் நம்புவான்? உண்மையிலே களத்துக்கு போன கமலஹாசனே நம்பலங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கு முன்னாடி அந்த காப்பருக்கு எதிரான போராட்டம் நடந்துச்சுல, ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்துச்சுல, ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு களத்துக்கு உண்மையிலே கமலஹாசன் வந்தாரு.
களத்துக்கு வந்த கமலஹாசனை வந்து மக்கள் நம்பல. கோவை இதுல வந்து அந்த தொகுதியில சட்டமன்றத்துக்கு அவர் நிக்கிற போதே சேராட்டால ஏறி போனார் மக்களோட மக்களா. தன்னை மக்களோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ள முயற்சியாவது செய்தார். நான் சொல்றேன், கமல் பண்ணாரு, செய்தாரு. நீங்க தனி விமானத்துல போறது, சொகுசா இருக்கிறது, நான் ஷூட்டிங் போறேன் என்னை ஃபாலோ பண்ணி வராதியங்கிறது, இதெல்லாம் வந்து மக்களோட உங்களை எப்படி ஐக்கியப்படுத்தி, போலீஸ் சொல்லாம ரோட் ஷோ போறது, திடீர்னு மரக்கிளையில இருந்து ஒருத்தன் குரங்கு மாதிரி குதிக்கிறது, இதெல்லாம் வச்சு கொண்டு எனக்கு என்ன அரசியல் செய்ய முடியும்? பால் பீச்சிலாம் அடிக்கிறாங்க சார். ஆமாங்க, கட் அவுட்டுக்கு எப்படி பாலாபிஷேகம் பண்ணுவாங்க அதே மாதிரி விஜய்க்கு பாலால அபிஷேகம். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சர்க்கஸ்ல ஒருத்தன் சாகசம் பண்றான், சைனா சர்க்கஸ் போடுறாங்க, டிக்கெட் போட்டு திருவிழாக்கள்ல அதுல போடுறாங்க, பெரிய மைதானங்கள்ல வந்து சர்க்கஸ் போடுறாங்க. அவன் ரொம்ப நல்ல சாகசம் செய்யறாங்கிறதுக்காக அந்த தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிடுவாங்களா? மாட்டாங்க சார். ஒரு கிராமத்துல ஒருத்தன் பயங்கரமா சர்க்கஸ் பண்ணி காட்டுறான், கம்பி மேல எல்லாம் நடக்கிறான், சவுக்காலையெல்லாம் அடிக்கிறாங்கிறதுக்காக வேண்டி, சவுக்கால அடிச்சு தானே அண்ணாமலை காலியானாரு, கம்பி மேல நடக்கிறான் சர்க்கஸ்காரன் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊர் தலைவராக்குவாங்களா? நிச்சயமா மாட்டாங்க. அதே நிலைமை தாங்க விஜய். விஜயினுடைய வித்தையை ரசிப்பார்கள், அதை நம்பி யாரும் வாக்களிக்க மாட்டாங்க. எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்களே, எம்ஜிஆர் வரலாறு தெரியாத முட்டாள்கள் இதை திரும்ப திரும்ப முன்னுதாரணமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் கேட்கிறேன், 1952 இருந்து 72 வரைக்கும் 20 ஆண்டு காலம் திமுகவிலே தீவிர பயிற்சி பெற்றவர் எம்ஜிஆர். 5 ஆண்டு காலம் தனி கட்சியில மிக தீவிரமாக களப்பணி ஆற்றியவர் எம்ஜிஆர். 25 ஆண்டு கால அரசியல் அனுபவத்துலதான் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனாரே தவிர, ஜனநாயகம் ஷூட்டிங் முடிச்சுட்டு 2 மாசம் முன்னாடி ஆரம்பிச்சா போதுங்க அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, அது மாதிரிலாம் அரசியல் வெற்றி பெற முடியாது. ஓகே, எம்ஜிஆர் சினிமாவில் நடிச்சுக்கிட்டே டைரக்டர் சிஎம் ஆகலாம். எம்ஜிஆரினுடைய கால் தூசிக்கு விஜய் பெற மாட்டாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. எம்ஜிஆரினுடைய உழைப்புல ஒரு கால்வாசி கூட விஜய் பெற மாட்டாரு, கால் தூசிக்கும் பெற மாட்டாரு. சமீபத்தில் ஆதரவு இன்னொரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தார் சார். திமுக எப்போதும் 2வது முறையாக வெற்றி பெற்றதாக சரித்திரம் கிடையாது. எப்படி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 400 வெல்வோம்னு சொல்லி அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சோ, அதே மாதிரி திமுக வந்து இப்போ 200 வெல்வோம்னு சொல்றாங்க, அவங்களுக்கு அது பேக் ஃபயர் ஆகும். திமுகவுக்கு 2011 என்ன ரிசல்ட் கிடைச்சதோ அதே ரிசல்ட் தான் கிடைக்கும். திமுகவையும் அட்டாக் பண்ணியிருக்காரு, 200 வெல்வோம்னு இருமாப்பாட சொல்றாரு. அதான் நடக்காதுங்கிறாரே சார். 67 அண்ணா வெற்றி பெற்றார்ல, ஆமா. மறுபடியும் அவருடைய மரணத்துக்கு முன்பு கலைஞர் பதவி ஏற்றார்ல, ஆமா. அதற்கு அடுத்த சட்டமன்ற தேர்தல் இருக்குல்ல, ஆமா. அந்த சட்டமன்ற தேர்தல் யாரு ஜெயிச்சா? 5 ஆண்ட கலைஞர் கம்ப்ளீட் பண்ணலையே. இல்லங்க, 71 யாரு ஜெயிச்சா? திமுக தான் ஜெயிச்சது. அப்ப ரெண்டு முறை தொடர்ச்சியா திமுக வரலன்னு எந்த முட்டாள் சொன்னது? 2 முறை திமுக வெல்லாது என்பது முதல்ல தவறானதுங்க. 67 தேர்தல்ல வெற்றி பெற்றவர்கள் மறுபடியும் 71 மறுபடியும் வெற்றி பெற்றிருக்காங்க. அதான அரசியல். வரலாறு தெரியாம பேசக்கூடாதுல. அது 5 ஆண்ட முழுசா கம்ப்ளீட் பண்ணல சார். அது கம்ப்ளீட் பண்றத பத்தியா நமக்கு பேச்சு. 2வது முறை ஆட்சிக்கு வராதுன்னு பேச்சு. கம்ப்ளீட் பண்றாங்களா இல்லையா? கம்ப்ளீட் பண்ணாதுக்கு திமுக காரணம், மத்திய அரசாங்கம் காரணம், ஆட்சியை கலைச்சிக்கிட்டே இருந்தாங்க அந்த காலத்துல, அதெல்லாம் ஒரு காரணம். 2வது முறை ஆட்சி முடித்தார்களா இல்லையா? பிடிச்சாங்க. அப்புறம் ஏன் வராது? இப்ப இன்னும் சொல்றேன், இப்ப இந்த 2026 தேர்தலில் மீண்டும் திமுக தான் வரும். எந்த எதிரி கட்சிகளா இருக்கிறவங்க, எதிர்கட்சியா இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் யாரு மதில் மேல் பூன மாதிரி இருக்கான். விஜய் எங்கே போறாரு, சீமான் எங்கே போறாரு, அவரு பாஜக கூட்டணி நீடிக்குமா, இந்த நிலைமை எல்லாருமே இவங்க பூராமே என்ன பண்றாங்கன்னா, உன்னால நான் கட்டேன் என்னால நீங்க கட்டேன்னு கட்டிப்பிடிச்சு அழுகிற இடத்துல தான் இருக்காங்க. தவிர எதிர்கட்சிகள் கிட்ட ஒற்றுமை இல்லைங்கிறது இல்ல. இவங்களுக்கு ஒன்றுவோட சாத்தியமே இல்லையே. ஒரு கொள்கை வேணும், ஒரு கோட்பாடு வேணும். திமுக பூக்களா இருக்கான், ஒரு மாலையா இல்ல எவனுமே. திமுக எதிர்ப்புங்கிற ஒரு கொள்கைக்கு கீழே அதிமுக பாஜக வந்துட்டாங்கல்ல, அதே போல பாமக வருவாங்க, தேமுதிக வருவாங்க. திமுகவை எதற்காக எதிர்க்க வேண்டும் என்று மக்கள்கிட்ட சொல்லணும். திமுக எதிர்ப்பு என்பது வந்து வெற்றி பெறாது. திமுகவை இன்னும் காரணம், ஈழத்தமிழர் பிரச்சனையில திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணியில நீடித்தது ஒரு காரணம் இருந்துச்சு, மக்கள் தோற்கடிச்சான். இப்போ டாஸ்மாக் ஊழல், அமலாக்கத்துறை ரைடு, அதுக்கெல்லாம் ஆதாரம் எங்க இருக்கு? மணல் கொள்ளை. என்ன இது மணல் கொள்ளை வந்து அதிமுக ஆட்சியில் இல்லையா? டாஸ்மார்க் ஊழல் வந்து, அது இன்னும் சொல்ல போனா டாஸ்மார்க்கினுடைய எஃப்ஐஆரே வந்து 2017 பழைய எஃப்ஐஆரை வச்சுதான் வழக்கே போட்டிருக்காங்க. எல்லாமே பழைய வழக்கு தான். இந்த ஆட்சியில ஒரு எஃப்ஐஆர் கூட இல்ல டாஸ்மார்க் சம்பந்தமான பிரச்சனை. லஞ்ச ஒழிப்புத்துறையின் வழக்குல இருக்குது. உச்சநீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஒரு மாநில விசாரணை அமைப்பு உள்ளே இருக்கிற போது நீங்க எதுக்காக போய் அமலாக்கத்துறை தேவையில்லாம தலையிட்டீங்க, செல்போனை கொடுங்க, உதயநிதி போட்டாருக்கான்னு பார்த்துட்டு தானேன்னு சொல்ற இடத்துலதான் இருக்கான் விசாரணையில. ஒரு ஆதாரத்தையும் சமர்ப்பிக்க முடியல. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவான். ஏற்கனவே இவங்க சொன்னவங்க தானே 1,75,000 கோடியை அடிச்சிட்டாங்கன்னு உலகம் பூரா பரப்பி, அலைக்கற்றை ஊழல் அப்படி இப்படின்னு பரப்பி உச்சநீதிமன்றத்தில் நின்றுச்சா வழக்கு?
தள்ளுபடி ஆச்சா இல்லையா? மறுபடியும் நீங்க மேல்முறையீட்லயும் அது வந்து தள்ளுபடி தான் ஆகுது. ஏன் வெற்றி பெற முடியல? அவ்வளவு பெரிய வதந்திய பரப்ப தெரிந்தவர்களுக்கு ஏன் வெற்றி பெற முடியல? ஆதாரம் இல்ல கொடுக்கறது. ஏன் ஆதாரம் இல்ல? கேட்டா விஞ்ஞான ஊழல்ங்கிறாங்க. விஞ்ஞான ஊழல் நான் என்ன கேட்கிறேன்னா, வழக்கு போட்ட முட்டாள்களுக்கு வந்து நிரூபிக்கணும்ல, எந்த விசாரணை அமைப்பா இருந்தாலும் நிரூபிக்கணும்ல. அப்ப இதே பொய் தானே இதுவும். 1000 கோடி ஊழல்ங்கிறதும் அதே மாதிரியான ஆதாரமற்ற பொய் தானே. விஞ்ஞான முறையில் ஊழல் செய்தவர் கருணாநிதினு சொன்னாரு, சக்காரியா சொன்னார். சக்காரியா சொல்லவே இல்லைங்க. சக்காரியா சொன்னாருங்கிறது ஒரு பொய். சக்காரியா சொன்னாருங்கிறதுக்கு எவனாவது ஆதாரம் கொடுக்க முடியுமா? நான் கேட்கிறேன், ஒருத்தன் ஆதாரம் நிரூபிக்க முடியுமா? துக்குளக்குல வந்து எவனோ ஒருத்தன் புகழ்த்தி போட்ட பொய் அது. அதான் அதிமுக மேடை ஊரா பேசினாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு ஆதாரம் கிடையாது. ஒருத்தர் சக்காரியாவே சொல்லலாங்க. இதே பொய் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட முதலமைச்சர் வந்து ஜெயலலிதாங்க. A1 ஜெயலலிதா, A2 சசிகலா. ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட கட்சினா அது வந்து அதிமுக. திமுக ஊழலுக்காக ஏதாவது ஒரு விஷயத்துல சட்டப்பூர்வமாக தண்டிக்கப்பட்டிருக்கிறதா? பொன்முடி நீதிமன்ற பொன்முடி அது தனிநபர் பிரச்சனைங்க. நீங்க வந்து ஒட்டுமொத்தமாக திமுகவினுடைய இப்ப ஜெயலலிதாங்கிறது அதிமுகவின் தலைமை. நீங்க வந்து பொன்முடி வழக்கு வந்து இன்னும் விசாரணையில தாங்க இருக்கு. நீங்க பொன்முடி வந்து ஏதோ வழக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. நீங்க ஒரு மேல்முறையீட்டுல இருக்கிறதே, அது இன்னும் விசாரணை இருக்கிறது. அது பழைய வழக்கு, அதிமுக காலத்துல போடப்பட்ட வழக்கு. அது முடிந்த முடிவாக நீங்கள் எதையுமே சொல்ல முடியாது. அது விசாரணையில இருக்கிற வரைக்கும் நீங்க யாரையுமே வந்து விசாரணைக்கு நிலைமையில இருக்கிற போதே குற்றவாளி என்று அறிவிப்பது இருக்குல்ல, இதைத்தான் இந்த அவசரமாக ஒரு வதந்தியை பரப்புறது இருக்குல்ல, அவசரமாக ஒன்றை சொல்வது இருக்குல்ல, இதைத்தான் அவங்க தேர்தல் உத்திக்கு பயன்படுத்துறாங்க. அமலாக்கத்துறையை, வருமான வரித்துறையை, தேர்தல் ஆணையத்தை தங்களுடைய பிரச்சாரத்திற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள பார்க்கிறாங்க. சார், விஜயால சிஎம் ஆக முடியாது சார், எனக்கே தெரியும் சார். ஒரு 20% ஓட் பேங்க் இந்த எலெக்ஷன்ல வாங்கிட்டாருன்னா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? 20% வாங்கின எடப்பாடி பழனிசாமினால என்ன சாதிக்க முடிந்தது? கடந்த நாடாளுமன்றத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெறல. 20% வாய்ப்பே இல்லை. 12 வாங்கிட்டாரு சார். 4% வாய்ப்பு சார். நீங்க விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. களப்பணி இல்லைங்க, கட்டமைப்பு இல்லைங்க சார். எதுவுமே தேவையில்லை சார். விஜய்ங்கிற ஒரு முகம் போதும் சார். எங்க தலைவர் முகம் எங்க பிராண்டுன்னு தாவேக்காரன் வந்து கிரவுண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் சார். இது அரசியல் தெரியாதவர்களுடைய கூற்றுதான். அரசியலை பொறுத்தவரையில ரசிகர் மட்டும் ஒண்ணு இல்ல. வருகிற 7ஆம் தேதி வந்து இளையராஜா வந்து கோயம்புத்தூர்ல வந்து இசை நிகழ்ச்சி நடத்துறாரு. கட்டுக்கடங்காத கூட்டம் வருது. இளையராஜா தான் அடுத்த முதலமைச்சர் சொல்லுவீங்களா? அப்ப AR ரஹ்மானுக்கு உலகம் பூரா வந்து கூட்டம் கூடுது. அப்புறம் ட்ரம்ப் இடத்துக்கு வந்துடுவாருன்னு சொல்லுவீங்களா? அப்ப AR ரஹ்மான் அடுத்து இது என்ன பேச்சு? இதெல்லாம் ரோட் ஷோ போனாருங்க மோடி. என்னங்க ஆச்சு தமிழ்நாட்டுல? கன்னியாகுமரியில போய் பாறையில உட்கார்ந்தாரு. என்ன ஆச்சு? ஏதாவது ஆச்சா? ஜீரோ தானே அவரு. இங்க தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கே ஹீரோவா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு பாஜக ஜீரோ தானே. விஜய்க்கினுடைய நிலைமையா அதான். விஜய் வந்து சினிமால ஹீரோவா இருக்கலாம், அரசியல ஜீரோங்கிறீங்க. திரைப்படத்துறையில ஹீரோவா இருக்கக்கூடிய விஜய் அரசியலில் ஒரு கோமாளியாக சித்தரிக்கப்படுற நாள் விரைவில் இருக்கு. ரொம்ப தூரத்துல இல்ல, விரைவில் ஒரு கோமாளியாக. விஜய் கோமாளினா ஆதவர்ஜுனா யார் சார்? கோமாளிக்கு இன்னொரு துணையாக இருக்கிற துணை கோமாளி. ஆதவர்ஜுனா போனாலே அந்த கட்சி வழங்காருங்க. CD நிர்மல்குமார் இவங்க எல்லாம் இந்த செட்டுலாம் பாத்தீங்கன்னா, புஷி ஆனந்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, புஷி ஆனந்தை கொண்டு போய் நீங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட கொஞ்ச நேரம் நிப்பாட்டுங்க, பெட்டி தூக்குற ஆளுமே நடப்பாங்க. யாருமே ஒரு அரசியல் தலைவராக கருவே மாட்டாங்க. வேணா நான் அந்த சவாலா விடுறேன். நீ போய் எங்கேயாவது போய் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லயோ சென்ட்ரல் ரயில்வே நிலையத்திலயோ அவர் கொண்டு நிப்பாட்டுங்க, பெட்டி தூக்குற ஆள் வந்திருக்காங்க நடப்பாங்க. டிடிஆர்னு கூட நினைப்பாங்களே தவிர கட்சிக்காரர் நினைக்க மாட்டான். வெள்ளச்சட்டை போட்டிருக்கனால ஒரு டிடிஆர்னு கேட்பான். அவர் யாருக்கும் தெரியாது சார். டிடிஆருக்கு என்ன சார் பஸ் ஸ்டாண்ட்ல வேலை? டிடிஆருக்கு என்ன சார் பஸ் ஸ்டாண்ட்ல வேலை? அவரை டிடிஆர் தான் சொல்லுவாங்கிறேன் நான். அவரை யார் நம்ப மாட்டாங்க. இவரெல்லாம் அரசியல் கட்சியினுடைய முகங்களே கிடையாது. அரசியல் கட்சிக்கான முகம் மிகப்பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கக்கூடிய விஜயகாந்த் தன்னை நம்பாமல் தனக்கு கூட்டம் வரும்னு அவருக்கு தெரியும். கள்ளக்குறிச்சியில AR முருகதாஸ் கல்யாணத்துக்கு போகும்போது கட்டுக்கடங்காத கூட்டம் வந்ததை பார்த்துட்டு தான் கட்சி ஆரம்பிச்சார் விஜயகாந்த். ஆனா அந்த கூட்டம் மறுபடியும் எப்போ வந்து தெரியுமா? விஜயகாந்த் மரணத்துக்கு தான் வந்துச்சு. நடுவுல அரசியல் ரீதியாக வியூகம் வகுப்பதற்கு பண்டுட்டி ராமச்சந்திரன் என்கிற அரசியலினுடைய மூத்த ஆளுமையினுடைய ஆலோசனையை அவர் கேட்டுட்டாரு. அப்படி வழிகாட்டுவதற்கு யாராவது இருக்கிறாங்களா? எல்லாருமே தற்கூறிகளாகவும் வந்து விவரம் தெரியாதவனா, பார்வையற்றவர்கள் வந்து பாட்டு பாடிக்கிட்டு ஊர்வலமா போவான், 4 பேர் சேர்ந்து போவான். ஒருத்தன் படுகுழியில விழுந்துட்டான்னா எல்லாரும் வரிசையில குழியில் விழுந்துருவாங்க. ஒருவனுக்காவது பார்வை இருக்க வேணாமா? அரசியல் பார்வையற்ற வந்து ஒரு தற்கூரித்தனமான ஒரு அரசியலை நீங்கள் நடத்தி கொண்டு நான் முதலமைச்சர் ஆயிருவேன், அப்படி ஆயிருவேன், இப்படி ஆயிருவேன்னு சொல்றதெல்லாம் சிறு பிள்ளை விளையாட்டு. அதிமுக இடத்துக்கு கூட இன்னைக்கு வர முடியாதா விஜய் கட்சியால?
அதிமுக 52 வருட கட்சிங்கிற நீங்க மறுபடியும் சிறுபிள்ளை விளையாட்டுக்கு அவங்கள கூப்பிடுறீங்க. 2 வருஷம் கூட ஆகாத கட்சிங்க தமிழக வெற்றி கழகம். ஒரு லோக்கல்ல கிராமத்துல பிரசிடென்ட் ஆகிறதுக்கு கூட 10-15 வருஷம் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணும். திடீர்னு முளைக்கவே முடியாது. நீங்க ஒரு பிரசிடென்ட் ஆகி காட்டுங்க லோக்கல், ஒரு ஏரியா கவுன்சிலர் ஆகி காட்டுங்க. அந்த பகுதி மக்களுடைய எல்லா சுக துக்கங்களையும் அவன் பங்கு பெறணும். கல்யாணத்துக்கு போகணும், எல்லாத்துக்கும் போகணும், அவன் வீட்டுக்கு எல்லா ஜாவு கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் போய் நிக்கணும். சும்மா பேருக்கு போய் நிக்க கூடாது. அவனுக்கு அங்க ஜாவு இருக்குன்னா அடக்கம் பண்ண வரைக்கும் நிக்கணும். ஆமா, அப்பதான் அவன் மனுஷனாவே ஏத்துக்குவான். மக்களுடைய நம்பகத்தன்மையை பெறுவது என்பது வேறு. ஒரு மேடை பேச்சாலே நல்லா பேசுறான், கூட்டம் கூடுது, அதனால அவன் முதலமைச்சராக சொல்ல முடியுமா? அப்படி வந்திருந்தா வைகோ முதலமைச்சர் ஆயிருப்பார்ல, நாஞ்சில் சம்பத் மந்திரியாவது ஆயிருப்பார்ல, அண்ணன் சீமான் தமிழறிவி மணியே தலைவராயிருப்பார்ல ஏதாவது ஒரு கட்சியில. ஏன்லாம் எல்லாருமே தெருவா திரியிறாங்க? சீமான் டயலாக் தானே அடிக்க முடியுது. சீமானால ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடிஞ்சா 15 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. கட்சி ஆரம்பித்து 16 வருடம் ஆகிவிட்டது. 16 வருடத்துல எதுக்குமே வெற்றி பெற முடியல. இவ்வளவு சவுடால் பேசுற, ஏதோ நான் தான் அந்த தமிழுக்கே அத்தாரிட்டி, நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய சீமானால ஒரு தேர்தல் வெற்றி பெற முடியலையே. அதனால விஜய் என்பது ஒரு பகல் கனவு. ஓகே, சினிமா துறையே அவர் விட்டு விடாமல் தொடர்ந்து நடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவரால் ஒரு நாள் அரசியல் வர முடியாது. ஓகே சார், நன்றி சார். சமீபத்தில் இந்த ஆதவர்ஜுனா அதிமுகவை நோக்கி அந்த சமீபத்தில் ஆதவர்ஜுனா அவர்கள் எடப்பாடியை உரிமையில பேசியதற்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை வச்சிருக்கீங்க. எடப்பாடியுடைய உயரத்துக்கு விஜய் கட்சியால கீழே கூட வர முடியாது, விஜயை சுத்தி இருக்கிறவங்க தற்கொலைகள் எடப்பாடியை விமர்சிக்கிற அளவுக்கான தகுதி கூட ஆதவர்ஜுனாவுக்கு கிடையாது. உங்களுடைய அரசியல் பார்வை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ராஜகம்பீரன் சார்.